இவன் என் பையன் சஞ்சய். தெரியுமா, பாரின்ல படிச்சுட்டு வந்தவர் தானே? ஆமா, இப்போ தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறான். ரொம்ப சந்தோஷமா. இவனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும். கங்க்ராட்ஸ்னா, நம்ம வீட்டுக்கு இன்னும் ரெண்டு வர போறாங்களா? அம்மா, என்னம்மா இது? பொறுமையா இரு மேக்னா. அம்மா, இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவசரம் இல்ல சஞ்சய், உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். இல்லம்மா, எனக்கு இப்போ உனக்கு எப்ப என்ன செய்யணும்னு உங்க அம்மாவுக்கு தெரியும்னு நீ நம்புறியா? நம்புறேம்மா. அப்போ அமைதியா இரு. அம்மா, உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அதுக்கு ஏத்த மாதிரி பொண்ணா பாத்திரலாம். எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு ஒரு கௌரவமான குடும்பமா இருக்கணும். எங்களை விட பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா பொண்ணு கண்டிப்பா பிசினஸ் ஸ்டடீஸ்ல PhD முடிச்சிருக்கணும். காலேஜ்ல அவ நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருந்திருக்கணும். எனக்கும் என் பையனுக்கும் சப்போர்ட்டா இருந்து எங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அளவுக்கு டேலண்டான பொண்ணா இருக்கணும். என் ஃபேமிலிக்கோ இன்ஸ்டிடியூட்ஸ்க்கோ ஒரு பிரச்சனை வந்தா நாங்க அதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே அவ அதை சால்வ் பண்ற அளவுக்கு தைரியமான பொண்ணா இருக்கணும். எந்த பிரச்சனையையும் பார்த்து பயப்படவே கூடாது. என் பையனுக்கு ஒரு பெஸ்ட் வைஃபா இந்த ஃபேமிலியோட நம்பர் 1 மருமகளுங்கிற பேரை எடுக்கிறவளா இருக்கணும். மொத்தத்துல அவ இந்த வேதாவோட வேற ஒரு வெர்ஷனா இருக்கணும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணை பாத்திரலாமா? ம், அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. வரேங்க சார். தம்பி வரேன் தம்பி. என்ன நடக்குது இங்க? என் பொண்ணுக்கு இன்னும் நிச்சயமே ஆகல, அதுக்குள்ள சஞ்சய்க்கு கல்யாணமா? 2 பேரோட கல்யாணத்தையும் நான் ஒரே மேடையில நடத்துவேன். அதனால யாருக்கும் பிரச்சனையா? நான் வித்யாவை சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு பயந்துகிட்டு அவசர அவசரமா பொண்ணு பாக்குறாளா? நான் சொல்ற பொண்ணு கழுத்துல தான் சஞ்சய் தாலி கட்டுவான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? சீக்கிரமே என் பொண்ணு பையன் 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே மேடையில நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. பாக்குறேன் நீ எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. வித்யா, என்னாச்சு? இப்பதான் நீ என்னை ஏத்துக்கிட்டேன்னு நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ள அத்தை இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்களே சஞ்சய். வித்யா, எந்த சூழ்நிலையிலையும் நான் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். நீ தைரியமா இரு. நம்ம சேர்ந்து நின்று எல்லா பிரச்சனையும் சமாளிப்போம்.
நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ம். இப்பதான் சஞ்சய்க்கு பொண்ணு பார்க்கணும்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள புரோக்கரை கூட்டிட்டு வந்து பேசிட்டாங்களே. அம்மா, அவங்க போற வேகத்தை பார்த்தா இன்னும் ஒரே மாசத்துல சஞ்சய் பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கே. அம்மா, ஆன்ட்டி என்ன பத்திலாம் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலமா. உடனே எப்படி மேகனா உன்னை பத்தி யோசிப்பா? அதுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வரணும்ல. எப்பதம்மா வரும் அந்த சிச்சுவேஷன்? வரும், சீக்கிரமே வரும். வேதா எத்தனை பொண்ணை பார்த்து சஞ்சய்க்கு நிச்சயம் பண்ணாலும் எல்லா கல்யாணமும் மண்டபம் வரைக்கும் போய் நின்னுதான் போகும். எப்படி? நான் எதுக்கு இருக்கேன்? மேக்னாவை விட்டு சஞ்சய் வேறொருத்தி கழுத்துல தாலி கட்டிடுவானா? வேதாவே என்கிட்ட வந்து மேக்னாவை என் பையனுக்கு கட்டி வைன்னு கேப்பா. கேட்க வெப்ப. எப்படியாவது நீ சொன்னதை மட்டும் செஞ்சிருமா. மேகனா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வராம அத்தை சொல்ற மாதிரி தெளிவா படிச்ச வேற ஒரு பொண்ணு வந்தான்னு வை, அவ்வளவுதான் என் கதை காலி. இங்க பாருமா, அத்தையவே என்னால சமாளிக்க முடியல. ஏதோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு சமாளிச்சு என் வண்டியை நான் ஓட்டிட்டு இருக்கேன். அத்தை மாதிரி இருக்கிற ஒருத்தி என் கூடவே இருக்கிற நிலைமை வந்தா ஐயோ அவ்வளவுதான். அவ கேக்குற கேள்வியில நான் கம்மியா படிச்சது, கல்யாணத்துக்காக நிறைய படிச்ச மாதிரி பொய் சர்டிபிகேட் ரெடி பண்ணது, எல்லா உண்மையும் நானே அப்படியே உளறிடுவேன். அப்புறம் அந்த வாணியை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளின மாதிரி அதே மாதிரி என்னைய கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. வாணியாவது திரும்ப வந்தா நான்லாம் சான்ஸே இல்ல. கடைசி வரைக்கும் வாழா வெட்டியா நம்ம வீட்டே இருக்க வேண்டிய நிலைமை வந்துரும் பாத்துக்கோ. எனக்கு மேக்னா யாருன்னு பாரு. சரிம்மா. அம்மா, யாரும் இல்லம்மா. அப்பாடா. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? பதட்டத்துல உன் மொத்த கதையும் உளறிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லம்மா, நாம நம்ம ரூம்ல தானே பேசிட்டு இருக்கோம். சுவரு கூட கேக்குற காது இருக்குண்டி. இது நம்ம வீடு இல்ல இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு. எதுவா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். நீ படிக்காத விஷயத்தை பத்தி இனி யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாத. சரிம்மா. நம்ம என்ன பிளான் பண்றோம்னு யாருக்குமே தெரியக்கூடாது. சீக்கிரமே மேக்னாவை இந்த வீட்டு மருமகளாக்கி காட்டுறேன். என்ன விஜய், நாம மட்டும் தான் கிளம்பி இருக்கோம், மத்தவங்களா எங்க? வந்துருவாங்கப்பா. எப்படியும் மொத்த கடையையும் தலைகளா புரட்டி போட்டுதான் நகையை செலக்ட் பண்ண போறாங்க. அதுக்கு சீக்கிரம் கிளம்பி போனா தானே சரியா இருக்கும். வித்யா, நீ இன்னும் கிளம்பலையாமா? எங்க மாமா? அது வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்ல குலதெய்வத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிட போறோமா. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வீட்ல இந்த ஃபங்க்ஷன் பண்றது வழக்கம். அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாருக்கும் நகை எடுக்க போறோம். நீங்க போயிட்டு வாங்க மாமா. நீயும் இந்த வீட்டு பொண்ணு தானம்மா, நீ வர வேண்டாமா? இல்ல மாமா, வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. இவ கடைக்கு வந்தா நான் அங்க வரவே மாட்டேன். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. மனசா, ஏமா இப்படி பண்ற? அவ வந்தா உனக்கு என்னம்மா? அவ வந்தா நான் வர மாட்டேன், அவ்வளவுதான். அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அத மாத்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மானச உங்க பொண்ணு தானே, அவளுக்காக விட்டு கொடுக்க கூடாதா? இல்ல மாமா, நான் சொல்றத கேளுங்க. நீ இருமா, என் பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன். மனசா, அவ பாட்டுக்கு வந்து ஓரமா நிக்க போறா. அதுக்கு ஏமா நீ இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? இதான் என் முடிவு. நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ண வேண்டாம்ப்பா. மனசா, போய் கார்ல ஏறு. இல்லம்மா, அவ எத்தனை தடவை சொன்னாலும்
புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. மா வா. ஆமாமா வா வா வா. வா மேக்னா. ஏன் மாமா அப்படி பண்ணீங்க? இது என்னம்மா புதுசாவா நடக்குது? விடு. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏமா நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு அவன் அத்தை கிட்ட இவ்ளோ பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். வாமா. மாமா நான் வரல மாமா. வித்யா, இனி ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கிளம்பு. ம். வா. என்ன அப்பா அவ்வளவு சொல்லியும் கேட்கல? சஞ்சய் சொன்ன உடனே கேட்டுக்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க மேடம். வீட்ல எல்லாருக்கும் நகை அப்படிங்களா? எடுக்கணும். புது நிறைய கலெக்ஷன் இருக்கு மேடம். கோமதி சார் இவமா வணக்கம் மேடம். நானே மனசு போய் நியூ கலெக்ஷனா காமி. வாங்க மேடம். அங்க வணக்கம் மேடம். பாருங்க வாங்க. அந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? பார்க்கலாம் வா. ஏமா நீ ஒதுங்கே நிக்கிற? போய் உனக்கு பிடிச்ச நகை எடுத்துக்கோ. நீங்க வர சொன்னீங்கன்னு தான் வந்தேன் மாமா. எனக்கு நகையில எதுவும் வேண்டாம். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. இல்லம்மா உனக்கும். மாமா நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா? போய் மானசாக்கு எது பிடிக்கும்னு பார்த்து அவளை எடுக்க சொல்லுங்க. அவளை சமாதானப்படுத்துங்க மாமா. போங்க. உன்னை பத்தி யோசிக்க யாருமே இல்லைனாலும் நீ எப்பவும் என் குடும்பத்தை பத்தியே யோசிக்கிற பாத்தியா? இதனாலதான் நான் உன்னை என் வீட்டு மருமகள் ஆக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க மாமா, போய் மானசாவை பாருங்க. இது எனக்கு நல்லா இருக்கானா? அப்பா இது ஓகே பாரு. என்னங்க ஏங்க இங்க பாருங்க. என்னம்மா சார், இது உனக்கு எப்படி இருக்கு? ஏய், கோவத்துல கூட என் பொண்ணு அழகுதான். பாருடா, அப்பா செலக்ஷன் எப்படி சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்னேகா, அது எடு. டேய் விஜய், நகை எப்படிடா இருக்கு? அது காமிங்க. யாருக்கு? எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்ற. உங்க செலக்ஷன் எப்பவும் நல்லா தானே இருக்கும். இருந்தாலும் போட்டு பார்த்தாதானடா நல்லா இருக்கான்னு தெரியும். கொடுங்கப்பா, நான் போட்டு பாக்குறேன். ஏங்க அவங்களுக்கா? அம்மா இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் மனசா. போட்டு பாருங்க. என்னங்க? வேண்டாம் மனசா. அம்மா இங்க பாருங்க, கண்ணாடிய பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க. அம்மா அழகா இருக்குமா?
அத்தை, மாமா செலக்ஷன் சூப்பர். மனசா இது ரொம்ப கிராண்டா இருக்குல்ல? விஜய், அந்த நெக்லஸோட அழகே அதான்டா. மாமா, இது எனக்கு எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு மேக்னா. மனசா நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. சஞ்சய், இது எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு எது நல்லா இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் மேக்னா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. வேணாம். வளையல் கலெக்ஷன்ஸ் காட்டுங்க. இந்த டிசைன் எடுங்க. பிடிச்சிருக்கா? யாருக்கு இந்த வளையல்? அது சஞ்சய், சொல்லு, யாருக்கு இந்த வளையல்? மானசாவுக்கு தான். மானசா, பிடிச்சிருக்கான்னு பாரு. எனக்கு வேணாம். மனசா, உங்க அண்ணன் ஆசையா செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்ல, போட்டு பாரு. மனசா, அழகா இருக்கே. மனசா, இந்த வளையல் உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்குமா? நல்லா இருக்கா? தேங்க்ஸ்ண்ணா. ஏய், உன்னை திட்டுறதாலே சண்டை போடுறதுனாலயோ எங்களுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைச்சிடாத. எப்பவுமே நம்ம வீட்டோட பிரின்சஸ் நீதான். என் அண்ணனுங்க 2 பேரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களால தான் பிரச்சனையே வருது. விஜய், பில்லு எவ்வளவுன்னு பார்த்து செட்டில் பண்ணிட்டு வா. சரிம்மா. எங்க எனக்கே பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரி, போ. நான் போறேங்க. சரி, பத்திரமா எடுத்துட்டு வாங்க. விஜய், நான் போய் பண்ணிட்டு வரேன். நீ போ. இதையும் சேர்த்து பில் போட சொல்லுங்க. அங்கெல்லாம் கட்டுங்க. இது பாருங்க, இது கொஞ்சம் இறங்கி இருக்கு பாருங்க.
சார் அது ஓகேவா சார்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறக்கணுமோ? இந்த இடம் கொஞ்சம் லூசா இருக்கு பாருங்க. இதையும் டைட் பண்ணிடுங்க. சரிங்க சார். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதையும் பண்ணி பாருங்க. பாத்து. உள்ள போய் கோலத்துக்கு அரிசி மாவு வச்சிருப்பேன், அதை எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். அதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்து கட்டுங்க. லாஸ்ட்ல கட்டு. சார் முடிஞ்சு சார். சரி சரி. வேட்டி சட்டை கட்டலையா? ம், ம், ம்.